Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. இந்த ஃபிலிம் மட்டும் சுனாமிலேயோ மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கத்திலேயோ எல்லாம் காணா போயிடக்கூடாதா? ப்ராமிஸ் எனக்கு தெரியும். இந்த படம் ஓட போகிறதில்ல. அஜித் சார் அவ்வளோ பெரிய படம், மாபெரும் ஃப்ளாப். 3வது படமே அடிபட்டவுடனே என்னடா இது, எவ்வளவோ பேசணும், அவ்வளோதான் நான் முடிஞ்சிச்சா? தேட்டர் வந்து ரெனோவேஷன் பண்ணி பெயிண்ட்லாம் அடித்து வெயிட் பண்ணால் என்னையா கேவலமாக ஒரு படம் எடுத்து வச்சிருக்கேன்னு திட்டுறாரு. வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைஞ்சாலும் அதுக்கு ஈக்குவலான வேலை அதுக்கு அடுத்து காத்துட்ருக்கு. கண்டிப்பாக. நான் இப்போ ராஜமௌழி சந்தோஷமாக இருப்பாரா? படம் பண்ண சொன்னப்போ திருப்பதி பிரதர்ஸ் என்னுடைய இன்னொரு நிறுவனம் மாதிரின்னு மேடையில் பேசினதுங்கிறது நிஜம்னு சொன்னால் கண்டிப்பாக என்னை கூப்பிட்டு பேசுவார். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை லவ் பண்ண ஒரு பொண்ணோட போயிட்டு பேசுகிற மாதிரி இருக்கு. மளிகை கடையில் பப்ளிக்கோட சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் ஒரு படம் தோத்துச்சுன்னா ஜாமான் வாங்க வரவங்க எங்கள் அண்ணன்ட்ட கேட்பாங்களாம், என்ன தம்பி படம் ஓடல போருக்கு அப்படின்னு கிண்டலாலாம் சொல்லுவாங்களாம். எங்கள் அண்ணன் சொல்லுவாராம், சரி ஓடல இப்போ என்ன போ, நீ சென்னைக்கு போய் ஓடாத ஒரு படம் எடுத்துரு, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் சொல்லலாம்னு இருக்காரு சார். இந்த நேரத்தில் நம்ம தனியாக ஜெயிக்கணும் சார், அப்படி காம்பினேஷனில் கதை வேணாம். முருகதாஸ் சொன்னார், இல்லையே எங்கள் கதை எப்படி போய் பார்க்குறதுன்னா, உண்மையிலே பர்சனலாக சத்தியமாக சொன்னாது சார் மேடம், நான் ஒரு மாதிரி கலங்கிட்டேன். அப்படி சினிமாவில் வெற்றி தோல்வி இரண்டுமே சகஜம் அப்படிம்பாங்க. ஆனா அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். நீங்கள் சினிமாவில் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? படம் ஆனந்தம் பெரிய ஹிட்டு, நல்ல படமாகவும் நல்ல பேர். அடுத்து ரன்னு, ஆனந்தம் எடுத்தவரா ரன் எடுத்தார். உண்மையிலே எனக்கும் அப்படி தான். 2வது படம் முடிவு பண்ணும்போதே என்ன முடிவு பண்ணேன்னா, நான் அடிக்கடி ஒரு டைலாக் பயன்படுத்துவேன் கமல் சாருடைய படத்துலேருந்து, சர்க்கஸ் துப்பாக்கி முன்னாடியே சுடும் பின்னாடியே சுடும், அபூர்வ சார் டைலாக். அது மாதிரி இருக்கணும் நம்மளுடைய படம். நம்மளை ப்ரிடிக்ட் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு படமும் வேற மாதிரியே இருக்கணும்னு முடிவு பண்ணியே பண்ணது தான் ரன்னு. இல்லைன்னா ஒரு முத்திரை குத்தி ஃபேமிலி படமாக பண்ணுறவர்னு சொல்லி நம்மளை இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அது 100% அந்த இதுக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் ரன்னு மாதிரி ஒரு கதையை யோசிச்சது. ரன்னு முடிச்சதுக்கு பிறகு அஜித் சார் அவ்வளோ பெரிய படம், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் மாபெரும் ஃப்ளாப். மிகப்பெரிய ஒரு எனக்கு வந்து நான் என்ன நினைப்பேன்னா, என்னுடைய காலம்லாம் எவ்வளோ பெருசாக நீடிக்கும்னு நினைப்பேன்னா, ஏன்னா டிஸ்கஷன் போகிற இடத்துல சொல்கிற சீனு கதையை புரட்டி போட்டுருவோண்டா. நம்ம ஒரு கதையை பேசுகிறதா யாரால பேச முடியுமா? அந்த ரேஞ்சுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட். எந்த படமாக இருந்தாலும் எந்த கதைக்காக இருந்தாலும் நம்ம சீன் சொல்ல முடியும். அது கமர்ஷியல் படம் மட்டும் கிடையாது. ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தை கூட வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்கலாம்னு பேசிகிட்டு இருப்போம். நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம தான் அனந்து ஒரு கதையை நம்ம தான் சரி பண்ண போகிறோம், நம்ம டைரக்டராகவும் அப்படி இருப்போம், ரைட்டராகவும் ஜலீல் ஜாவித் ரேஞ்சுக்கு பேசுவோங்கிற மாதிரி ஒரு மைண்டில் பெரிய ஒரு நம்பிக்கை, பெரிய குருட்டு நம்பிக்கை. அப்போது 3வது படமே அடிபட்டவுடனே என்னடா இது, எவ்வளவோ பேசணும், அவ்வளோதான் நான் முடிஞ்சிச்சா? இந்த என்னென்ன அது பர்வீன் நம்ப மாட்டீங்க, மாயவரம் தேட்டர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி திட்டாரு. டிப்பிக்கலாக யாரோடைய ஃபோனோ காலையில் வருதுன்னு சொல்லி படம் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கேன், ஃபோன் பண்ணி திட்ட ஆரம்பிச்சார். ஒன்று நம்பி தானே வந்து இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கினேன், தேட்டர் வந்து ரெனோவேஷன் பண்ணி பெயிண்ட்லாம் அடித்து வெயிட் பண்ணால் என்னையா கேவலமாக ஒரு படம் எடுத்து வச்சிருக்கேன்னு திட்டுறாரு. அட என்னடா இது, எங்கெங்கேயோ விழுகுது அடி. ஏன் இப்படி இருந்தோன்னே எனக்கு சரி. அடுத்து இந்த கேப் இருக்குல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு அந்த படம் நடக்கும்போது தொடங்குனதுக்கும் முடிக்கிறதுக்கும் அவ்வளோ பெரிய லென்த்து. எனக்கு எப்பயுமே எடுத்தமா முடிச்சோமான்னு இருக்கணும். ஸ்கிரிப்ட் பேசினா போனோமா, மார்ச் 1ஆம் தேதி ஷூட்டிங், ரன்னு, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை காப்பி ரெடி. ஜீவா சார் நெருப்பு மாதிரி இருப்பார். எனக்கும் ஜீவா சார் காம்பினேஷன் அப்படி இருக்கும். அந்த படம் அப்படி தான் நடந்துச்சு. பாபா படம் வருதுங்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம். ஆனால் படத்தை நடந்த கேப்புங்கிறது வெறும் 4 மாதம். இந்த படம் அந்த ப்ரொடியூசருடைய பிரச்சனை. அஜித் சார் கார் ரேஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். அப்போது இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார், இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஓப்பனிங், இவ்வளோ பெரிய இது இருக்குது. ஆனால் சார் அப்போ வந்து கதை கேட்குறது ஆரம்பித்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கதை கேட்குறாரு. அவர் கதை அங்கே பிடிக்கல. ஆனால் சக்கரவர்த்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் சக்கரவர்த்தி சார் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, கன்வின்ஸ் பண்ணி ஷூட்டிங் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அவருடைய கமிட்மெண்ட் அது.
அவர் கதை பிடிக்கலன்னு அந்த நிமிஷமே நிறுத்திட்டு வேற கதைக்கு கூட போயிருக்கலாம். பிடிக்காம தான் அந்த கதையில் நடித்தார் அஜித் சார். எனக்கு வந்து அஜித் சார் போய் கதை சொல்லும்போது ஒரிஜினலாக தாடி வளர்க்கணும், ஸ்லிம் ஆகணும், ஸ்டூடெண்ட் மாதிரி வரணும் சார், ரியல் லொக்கேஷன் தான் ஷூட் பண்ணுவேன், இந்த கண்டிஷன் போடுறேன் நான். அவருக்கு 100% எல்லாமே பண்ணிக்கலாம்னு தான் சொன்னார். எனக்கு வந்து பர்சனலாக சொல்கிறேன், அஜித் சார் ரசிகர்கள் மேலே அஜித் சார் மேலே பெரிய மரியாதை இருக்குது. நான் அவங்க ரசிகர்களை வந்து திட்ட கூட செய்யலாம், இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு அஜித் சாரோட படம் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் விருப்பம் இல்லை. அந்த கதையை அவர் பெரிய ஹீரோ தான், அந்த கதைக்கு ஒரு அந்த நேரத்தில் ஒரு யூத்தாக ஒரு பையன் வேணும், ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒருத்தர் வேணும், இல்லை அவர் மாறி வரணும். அவரோட நான் படம் பண்ணுறேங்கிறது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய பப்பு. ஏய் அவங்க ஆனந்தம் பண்ணாரா, ரன்னு பண்ணாரா, அஜித் சாரோட பண்ணுறாரா, ஜீன் டைட்டில்ரா, என்னம்மா இருந்துச்சு ஓப்பனிங். அப்படி ஒரு ஓப்பனிங் லைஃப்பில் அப்படி ஒரு ஓப்பனிங் பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு ஓப்பனிங். ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து என்னென்னா, நான் நினச்ச மாதிரி இல்லை. ஒட்டு தாடி வச்சுட்டு அந்த காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேமரா வழியாக பார்க்கும்போது எனக்கு கண்ணீரே வந்துடும். ஐயோ நம்ம நினச்சது மிஸ் ஆகுது. அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு? நல்லா தெரிஞ்சிச்சு. நான் தான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேனே, இந்த ஃபிலிம் மட்டும் சுனாமிலேயோ மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கத்திலேயோ எல்லாம் காணா போயிடக்கூடாதா? ப்ராமிஸ் எனக்கு தெரியும் இந்த படம் ஓட போகிறதில்ல. ஒரு படம் நடக்கும்போதே நம்மளுக்கு 100% தெரியும், அது பாசிட்டிவ் ஆகிட்டே இருக்கு, இன்னும் நம்ம நினச்சதெல்லாம் தாண்டி வருதுங்கிறது இந்த அது சமைக்கும் போதே அந்த தெரியும், அது படைக்கும் போதே தெரியும். நம்மளோட எனர்ஜி லெவலை யாராவது ஸ்பாயில் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அந்த ஷூட்டிங் போவோம், சம்பளம் வரல, விருப்பம் இல்லாத பண்ணவே கூடாது. அது படைப்புல பண்ணவே கூடாது. ஆமாம். நான் என்ன பண்ணேன்னா, டேட் இல்லை, ஆர்டிஸ்ட் டேட்டு நம்மளுக்கு கிடைக்கல. சண்டைக்கோழி எப்படி உடனே நடந்துச்சுங்கிறதுக்கு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ லீடு சொன்னேன். நம்ம ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம், சூப்பர்வுட்டா வந்து அவங்களுடைய ஆஃபீஸில் ஜியை அவங்க போட்டிருக்காங்க, மேலே சசி சார், அதுக்கு மேலே அமீர் சார் இருப்பாங்க. அந்த ஆஃபீஸில் தான் இருக்கும். ஷூட்டிங் லேட் ஆகிட்டே இருக்குது. நான் அசிஸ்டன்ட் என்ன சொன்னேன், டேய் கேமரா இல்லை, ஷூட்டிங் இல்லை, நம்ம வாய் சும்மா தானே இருக்குது, கதை பேசுவோம். அப்படி உட்காந்து பேசின கதை தான் விளையாட்டாய் வேலை செய்யுங்கள், வேலை செய்வது போல் விளையாடுங்களும் பாரு எங்கள் மாஸ்டர், எங்கள் குருநாதர். விளையாட்டாக பேசின கதை. போஸ் சொன்னான் ஒரு தடவை, எங்கள் ஊரில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பெரிய கை ஒருத்தர் இருக்கார், அவரை யாருன்னு தெரியாமல் எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறப்ப எவனோ தான் அடிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படி சொன்னான். நான் சொன்னேன், அடிச்சுட்டு போனால் அவனை விட பெரிய ஆளாக இருந்தால் நான் சொல்கிறேன். இப்படி ஆரம்பிச்சது சண்டைக்கோழி கதை. 15 நாள் கதை பேசுனா அந்த நிமிஷமே வந்த சீன்ஸ் வந்து படத்துல நகர்த்தவே முடியல எண்டு வரைக்கும். அந்த அந்த தக தக தகன்னு வர்றது பார்த்தீங்களா, அப்படி சூட்ல பேசும்போது அந்த காரு பலி காட்டுவான்ல, யோ என்னையா வா வா இந்த பையன், அந்த சீன் கதை பேசுற அன்னைக்கே வந்துருச்சு. அப்படி பேசின கதை தான். அதனாலதான் படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஜி சண்டைக்கோழி கமிட் ஆகி ஏப்ரல் மாதம் ஷூட்டிங் தொடங்குது. அதே வருஷம் பிளாப், எந்த வருஷத்தில் பிளாப் சந்திக்கிறானோ அதே வருஷத்தில் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட். என் லைஃப்பில் 225 நாள் ஓடுது தேவி தேட்டரில். தெலுங்குல சூப்பர் ஹிட். இந்த படத்துடைய ரீமேக் ரைட்ஸ் வாங்குறதுக்காக சரண் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு சரஞ்சீவி சார் கேட்குறாரு, அல்லு அரவிந்த் சார் ஃபோன் பண்ணுறாரு, என்டிஆர் ரீமேக் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. பாருங்க, அப்படி ஒரு எங்கே பார்த்தாலும் டகா டகா டகான்னு பரவிச்சு சண்டைக்கோழி. அவங்க டப் பண்ணி அங்கேயும் சூப்பர் டூப்பர் ஹிட். மகேஷ் பாபு மீட் பண்ணுறதுக்காக நான் போகிறேன். என்ன சார் இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி, எங்கே பார்த்தாலும் அந்த பையனுடைய கட்டவுட் தான் இருக்குது. அப்படி ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி பண்ணாங்க அங்கேயும். படத்துக்கு மீரா ஜாஸ்மின் பெரிய ப்ளஸ்ஸு, அந்த படத்துக்கு எல்லாமே அமைஞ்சு வந்துச்சு. இதில் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் என்ன சார்? தோல்வியிலையா? வெற்றி தோல்வி ரெண்டுத்துலேயுமே. நான் சமீபத்தில் வந்து மணி சாரோட அடிக்கடி பேசுகிற சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. மணி சார் வந்து வெற்றியோ தோல்வியோ அடுத்த நாளே அடுத்த வேலையை நோக்கி போயிடுவார் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்த நாள் அடுத்த வேலைக்கு. பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஹிட்டு, படம் நல்லா போகுது, நான் பாராட்டுறேன், அதுக்கும் ஒரே ரியாக்ஷன் தான். கூட சிவான்னு சொல்லுவார் இருக்காங்க, அவன்கிட்ட கேட்டேன், சார் என்னங்க இப்போ என்ன அடுத்து வந்து அடுத்த படத்துக்கான வேலையான்னு கேட்டால், அடுத்த படத்துக்கான வேலையை முடிச்சு அதுக்கு அடுத்த படத்துக்கான டிஸ்கஷன் தொடங்கிட்டாருன்னு சொன்ன. அப்படி
அந்த வெற்றியையும் பெருசாக நம்ம கொண்டாடிட்டு, ஏன்னா வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைஞ்சாலும் அதுக்கு ஈக்குவலான வேலை அதுக்கு அடுத்து காத்துட்ருக்கு. கண்டிப்பா. நான் இப்போ ராஜமௌழி சந்தோஷமா இருப்பாரா? ட்ரிபிள் கண்டினியூ ஹிட்டு, அதுக்கப்புறம் முன்னாடி வந்து பாகுபலி 1, 2 ஹிட்டு. இப்போ தோத்தவங்களுக்கும் ஜெயிச்சவங்களுக்கும் ஒரே வேலை தான். என்ன ப்ளஸ்ன்னு தோத்தவங்களுக்கு நம்மளை எதிர்பார்க்க மாட்டான், முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பான். அது நம்மளுக்கு ப்ளஸ்ல இருக்கும், நம்மளுக்கு தெரியும் அது. இப்போ ஜெயிச்சப்போ இன்னும் கொஞ்சம் பாரம் அதிகமா இருக்கும், இன்னும் கூடுதலா வெயிட்டிங், கூடுதலா இதுல இருப்பாங்க. ஆமா, இப்பதான் நம்மளுக்கு என்னன்னா சௌரியம் ஜாஸ்தி. நம்மளை தொலைஞ்சிட்டா நினைப்பாங்களே, விழாவுக்கு கூட மாட்டாங்க. நம்மளை வந்து முதல்ல தள்ளி பயந்து போய் நின்னவன், அந்த மாயையில் இருந்தவங்கள நெருங்கி பக்கத்துல வருவான். நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி தைரியமா உரத்த குரல்ல சொல்லுவான். எல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. ஆபீஸ் பாய் வரைக்கும் உள்ள வந்து சொல்லுவான். அவன் வந்து டீ இப்படி வைக்கும் போற அந்த ஸ்டைல்லே தெரியும். தோத்த டயத்துல ஆட்சியில இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி இருந்தான். ஆட்சியில இருந்தா மொத்த போலீஸ் அங்க குவியும், எல்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய எல்லாம் மாறிவிடலாம். அதே மாதிரியே தோத்தப்பையும் ஜெயிச்சப்பையும் நம்ம கண் கூட பார்க்கலாம். எல்லா விழாக்களையும் நம்ம தான் இருப்போம், எல்லா பேட்டியிலும் நம்ம தான் இருப்போம், கல்லூரியா விழாவுக்கு போவோம், வேலையே பார்க்க முடியாது. இப்ப ரொம்ப சௌரியம், நம்ம கண்டுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நல்ல வேலை பார்க்கலாம். முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருப்பாங்கல்ல, அப்ப நின்று ஒர்க் பண்ணி திருப்பி வரும்போது அப்போ வேற மாதிரி இருக்கும், சௌரியம் ஜாஸ்தி. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நம்ம அந்த மாதிரி காலகட்டத்துல மிக சரியான நண்பர்கள் வந்து ரொம்ப பர்சனலா சில நண்பர்கள் வந்து ரொம்ப அதே அன்போடையும் இதோட கூட இருப்பாங்க. குடும்பம் கூட இருக்கும், சகோதரன், மனைவி. அவங்களுக்கு எப்பயும் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வெற்றியும் பாதிக்காது, தோல்வியும் பாதிக்காது. அவங்களுக்கு எப்பயும் போலதான், அவங்க எப்பயும் போலதான் நம்மளை டீல் பண்ணுவாங்க. அது ஒரு இதா இருக்கும். போஸ் எங்க தம்பி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயிச்ச டயத்துல சம்பளம் பேசுற விதம் இதெல்லாம் வந்து நான் பயப்படுவேன். அப்படிலாம் கேட்காதரா, அப்படிலாம் பேசாதம்ம, இது என்ன தோத்தா வரப்போறாங்களா, ஜெயிச்சப்போ என்ன பேசணுமோ அது மாதிரி தான் பேசணும், நீ இதெல்லாம் உள்ள வராதுன்னு சொல்லி எப்பயுமே சொல்லுவாரு. நிஜமாவே இந்த உலகமும் அப்படிதான் இருக்கும். ஜெயிச்சப்போ நம்ம என்ன சொல்றோமோ அதான் சம்பளம், நம்ம கேட்க கூட தேவையில்லை, அவங்களா பிக்ஸ் பண்ணுவாங்க. தோத்தப்போ ஒரு 2 தடவை ஃபோன் பண்ணி 3ஆவது தடவை தான் ஃபோனே எடுப்பாங்க. அது என்னமோ தெரியல, அது அப்படிதான் இருக்கும், அது நம்மளுக்கே தெரியும். அது அப்போ ஒன்னே ஒண்ணுதான் நான் நினைப்பேன், வெளியில இருந்து நம்ம பார்க்குற பார்வையை பத்தி நம்ம என்னைக்குமே யோசிக்க கூடாது. நம்ம என்னங்கிறது உள்ள பார்க்கணும். இன்னும் வேலை நம்மளுக்கு எவ்வளோ மிச்சம் இருக்குது, நம்ம உள்ளேருந்து இன்னும் எவ்வளோ வருது, இன்னும் என்னெல்லாம் செய்ய போகிறோம், இன்னும் எவ்வளோதுக்கு காத்துட்ருக்கோங்கிறது. அதான் எங்கள் கடையில், மளிகை கடையில் பப்ளிக்கோட சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் ஒரு படம் தோத்துச்சுன்னா ஜாமான் வாங்க வரவங்க எங்கள் அண்ணன்ட்ட கேட்பாங்களாம், என்ன தம்பி படம் ஓடல போருக்கு அப்படின்னு கிண்டலாலாம் சொல்லுவாங்களாம். எங்கள் அண்ணன் சொல்லுவாராம், சரி ஓடல, இப்போ என்னப்போ நீ சென்னைக்கு போய் ஓடாத ஒரு படம் எடுத்துடு, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்பாரான். இப்படி சொன்னா பாரு. நானும் எங்க அண்ணனை கிண்டல் எப்படியெல்லாம் அந்த டயத்துல நான் வந்து பேசுவேன்னா, எனக்கு வந்து மலையளவு நம்பிக்கை இருக்கும், எதை பத்தி பயப்படவே மாட்டேன், அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன். அண்ணன் வந்தப்ப கொஞ்சம் இழைச்சிருந்தாரு. அப்ப நம்ம கம்பெனியில் எடுத்த ஒரு படம் மிகப்பெரிய பிளாப்பு, பெரிய பிளாப்பு. அந்த படம் ஓடல. அப்ப எங்க அண்ணன் இழைச்சப்ப சொன்னேன், அவளை ஓடி இழைக்காத உடம்பு ஒரு படம் ஓடாதல இழைச்சிச்சு முறுக்கடின்னு எங்க அண்ணன் பெரிய அண்ணன்கிட்ட எல்லாத்தையும் கிண்டலாக தான் பார்ப்போம். அவங்க அண்ணன் சொல்லுவார், எப்படா இவ்வளோ பேச முடியுது உன்னால, எல்லாத்தையுமே எப்படா பாசிட்டிவாக எடுத்துக்க முடியுதும்பாரு. நான் உண்மையிலே மேடம் இப்போ சமீபத்தில் 2 Angry Men சொல்லிட்டு ஒரு இது பார்த்தேன், ஒரு பயோபிக் வந்து ஜலீல் ஜாவித்தை பற்றி. அதில் ஜாவித் சார் சொல்கிறாரு ஒரு இன்டர்வியூவில், அது நினைக்கும் போது பயங்கர மெல்ட் ஆகுது. இந்த ஜிப்பாவை கதை சொல்ல போகிறதுக்காக ஒவ்வொரு முறையும் கிழிஞ்சதை தச்சு போட்டு போவேன். இந்த பாம்பே தெருக்களில் நடக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஒரு முறை என்னிட பற்றி ஃப்யூச்சரில் ஒரு டாக்குமெண்ட் எடுத்தா நான் சொல்கிறதுக்கு கண்டென்ட் ரெடி ஆகிட்டு தான் நினச்சேன். இதோட 18வது தையல் போட்டிருக்குன்னு சொல்கிறதுக்கு அப்போவே நான் யோசிச்சுட்டுன்னு சொன்னார். ஒரு ரைட்டருக்கு, நமக்குள்ள ஒரு படைப்பாற்றல் உள்ளவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே காட்சி, நிகழ்கிறது எல்லாமே வந்து விஷயந்தான். அதான் நான் சொல்லுவேன், நான் அசிஸ்டன்ட் இருந்தப்போ 1/4 கிலோ தக்காளி வாங்க கூட காசு இருக்காது. நான் அசிஸ்டன்ட் கூட இருக்கிறவங்க, நம்ம கூட அந்த நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், இது ஃபியூச்சரில் பேட்டி கொடுக்கறதுக்கு ஒரு கண்டென்ட் ரெடி ஆகிட்டு இருக்குடா அடிமை. அடுப்பை பற்ற வச்சுட்டு இருக்கும்போது மண்ணெண்ணை பாதியிலே எரிஞ்சிரும், கீழே அண்டை கொடுத்து அதுக்கு வந்து பற்ற வைப்போம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பேட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கடா மெட்டீரியல்னு சொல்லுவேன். வாழ்க்கையில் எல்லாமே வந்து என்னென்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொன்றுமே காட்சி தான்.
அதனால வந்து நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. எது நிகழ்ந்தாலும் நம்மளால யோசிக்கக்கூடிய அந்த மனசையும் அதை ஒண்டி விட்டுறாம இருக்கணும். அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அதனால தோல்விங்கிறது எனக்கு சௌரியம். இண்டஸ்ட்ரி இங்க உள்ளவங்க எல்லாரை விட நான் மனசோட ஃபீல் பண்றது, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு வேலை பார்க்கறதுக்கான என்னை எவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், நம்ம உட்காந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பேன். உத்தம வில்லன் உங்களுடைய தயாரிப்பில் ஆமா பல கசப்பான அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் நடக்கும்போது என்னதான் நடந்தது? இந்த சூழல்ல இருந்து எப்படி நீங்கள் உங்களை மீட்டெடுத்தீர்கள்? உத்தம வில்லன் எனக்கு அது வந்து மிகப்பெரிய அனுபவம். கமல் சார் பக்கத்தில் நிற்கும்போது ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை லவ் பண்ண ஒரு பொண்ணோட போயிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். மொத்தம் அவர் லைஃப் மொத்தம் என்னென்ன அனுபவம் இருக்குது அவருக்கு. தேவர் மகள்லேருந்து ஆரம்பித்து நான் ரசித்த அபூர்வ சதிலேருந்து ஆரம்பித்து அந்த படம் நடக்கிற கேப்பில் அவரை பார்க்குற நேரங்களில் நம்ம அடிக்கிற கமெண்டு, அதை அவர் ரசித்தார்னு கிடைக்கிற சந்தோஷம், கூப்பிட்டு சொல்லுவார் பக்கத்தில் என்ன சொன்னார் பார்த்தீங்களா சொல்லிட்டு. அவ்வளோ சிங்க்கு. அதாவது இப்போ அவர் லைஃப் மொத்தமும் அவர் நல்ல நண்பர்களாக இருக்காங்கல்ல. இந்த படம் ஒரு வேளை ரொம்ப பாசிட்டிவாக சரியாக மட்டும் இருந்திருந்தா நான் தான் இன்றைக்கும் அவர் கூட இருக்க மிக சிறந்த ஒரு நண்பனாக இருந்திருப்பேன். முதல் கவிதை எனக்கு தான் ஃபஸ்ட் சொல்லியிருப்பார். அவர் எழுதுகிற ஒரு எழுத்துக்கு நான் தான் பக்கத்தில் இருந்து சாட்சியாக இருக்கக்கூடிய ஆளாக தான் இருந்திருப்பேன். நான் இன்னும் இருக்கக்கூட ஆவேன். இன்னும் கூடிய விரைவில் சந்திக்க போகிறேன். அவ்வளவு பிடிக்கும் அவரை. என்னை விட போஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரஜினி சாருடைய தீவிர ஃபேனு. போஸ் வந்து கமல் சார் மேலே அவ்வளோ பெரிய ஃபேன். அவர் தான் சொன்னது அவரோட படம் பண்ணுவோன்னு சொல்லி. அந்த படம் நிகழும்போது நான் ஒரு நாள் கூட செட்டு கூட போனதில்லை. பல தடவை கூப்பிடுவார் சார், சார் நீங்கள் எடுக்கிறீங்க நான் என்ன சார் வர்றது சொல்லிட்டு. அவரை பழைய முதலாளிகள் மாதிரி வந்து எங்களை பார்ப்பார். அவர் அந்த சினிமாவில் வந்து பார்த்து வந்ததுனால என் மேலே அவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருப்பார். நான் அஞ்சான் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பேன். எங்கேயோ இருக்கும்போது ஏதோ ஒரு கவிதை பேசுவார் என்கிட்ட. இந்த படம் சம்மந்தப்பட்ட நல்ல நிகழ்வை பேசுவார். அந்த படம் வந்து நம்ம நினச்ச மாதிரி போகலை. அது இன்றைக்கி அந்த படம் பார்த்துட்டு அந்த லைவ் போர்ஷனை மிக அற்புதமாக இருக்குது. இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. லைவ் எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காருன்னு சொல்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போயும் அந்த படத்தை வந்து பார்த்துட்டு பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுகிறதெல்லாம் கேட்குறேன். லைலா காலேஜ் சமீதி போனப்போ கூட சொல்லியிருக்காங்க. அவரும் விருப்பம் இல்லாமல் ஒரு ஷாட்டு கூட யாராலையும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மாபெரும் கலைஞன் நம்மளை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு ஓடாத படத்தை எடுத்துன்னு நினச்சிட்டா எடுத்துருப்பாரு. அவர் ரொம்ப விரும்பின ஒரு கதை ரொம்ப நாளாக வச்சுருக்காரு. ஆனால் எங்களுக்கு நாங்கள் கேட்டு போனதுங்கிறது வேற. நாங்கள் அபூர்வ சகோதரர் மாதிரி, தேவர் மகன் மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷனாக நாயகன் அதெல்லாம் அவர் எப்படிலாம் ரசிச்சிருப்போம். காக்கி சட்டை ரொம்ப முக்கியமான அவருடைய எல்லா முக்கியமான படங்கள்லாம் எங்களுக்கு பிடிச்ச படங்கள்லாம் பேசியிருக்கோம். அந்த டிஸ்கஷனில் கடைசியாக வந்து நின்னது இந்த படம். பாபநாசம் படம் சார் பண்ணணும்னு சொல்லி போஸ்க்கு விருப்பம். திருஷ்யம் ரைட்ஸ் மொத்தம் வாங்குறதுக்காக பேசிகிட்டு இருக்காரு. படத்தையும் நம்ம காட்டுறோம். அவர் வந்து அப்போ எங்களுக்கு அந்த படத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அந்த படத்தை பண்ணுறாங்க அவங்க. ஆனால் எங்களுக்கு இன்னொரு படம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. நடுவில் நான் மீட் பண்ணும்போதும் இப்போ யூஎஸ்லேருந்து வந்துட்டாங்க. நான் போய் மீட் பண்ண போகிறேன். மனசோட பேச போகிறேன். நானும் அவர் மட்டும் ஒரு சந்திப்பு மட்டும் அமையிறதுக்காக தான் அப்போ வெயிட்டிங்கு. கண்டிப்பாக செய்வார். எனக்கு அந்த நம்பிக்கை 100% இருக்குது. செய்வார், அதை நம்புகிறேன். மனசோட வெயிட் பண்ணுறேன். செஞ்சாலும் செய்யாட்டினாலும் நான் இங்கே இருப்பேன். நின்று நிறைய வேலைகள் செய்வோம். அவர் மனசோட என்னை முதல்ல பார்த்துட்டு எங்களுக்கு படம் பண்ண சொன்னப்போ திருப்பதி பிரதர்ஸ் என்னுடைய இன்னொரு நிறுவனம் மாதிரின்னு மேடையில் பேசுனதுங்கிறது நிஜம்னு சொன்னால் கண்டிப்பாக என்னை கூப்பிட்டு பேசுவார். அந்த மனசோட தான் அவர் இருக்காருன்னு நான் இப்பயும் நம்பிட்டு இருக்கேன். அந்த ஒரு சந்திப்புக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சொல்வீங்க இல்லையா, ஒரு படம் வந்து வரும்பொழுது இப்போ ஜி படத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு தேவையான ஃபேஸ் மனிதர்கள் எவ்வளவு உயர்ந்ததாக கூட இருக்கலாம். ஆமாம். ஆனால் ஒரு படைப்பாளன் தன்னுடைய படைப்புக்கு இவன் தான் வரணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம். அந்த மாதிரி இன்னைக்கு கமல் சாருக்காக அப்படி ஏதாவது நினைச்சிருக்கீங்களா? நான் இப்போ நம்ம டைரக்ட் பண்ணுறதுக்காக கேட்டு போகல, ப்ரொடியூசருக்காக தான் போகிறோம் அந்த படத்துக்கு. அது கமல் சார்கிட்ட மட்டும் நம்மளே எல்லாம் முடிவு எடுக்க முடியாது. கலந்து பேசினே எடுக்கணும். என் மைண்டில் 2-3 டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள சொல்லலான்னு இருக்கேன். இப்போ விக்ரம் எவ்வளோ பெரிய ஹிட்டு. விக்ரம் படம் எவ்வளோ பெருசாக வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அவருடைய இதே மாறிடுச்சு. எல்லா வியாபாரமும் எல்லாமே மாறிடுச்சு.
எனக்கு 2-3 காம்பினேஷன் மைண்டில் வச்சுருக்கேன், அது சார்கிட்ட சொல்லணும்னு தோணுது. அவர்லாம் மார்லன் பிராண்டோ மாதிரி வாழ்க்கை மொத்தமும் அவர் நடிச்சிட்டே இருக்கலாம். அவர் என்ன மாதிரி ஆனாலும் அவருக்கான ஒரு இடம் இங்கே சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கும். எந்த வயசு ஆரம்பித்தாரோ இன்னைக்கு வரைக்கும் அவர் மேலே லைட் பண்ணாமல் இருக்கா. வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி அவரை தான் நம்மளாம் உதாரணமாக எடுத்துக்கணும். நான் அடிக்கடி 2 பேரை நான் சினிமாவில் உதாரணமாக நினைப்பேன். மணிரத்னம் சாரையும் அவரையும் கமல் சாரையும் நினைப்பேன். அவருக்கு விழுந்த அடியெல்லாம் அதுவும் சொந்த படத்துலேயே அவ்வளோ பெருசாலாம் நடக்கும். எவ்வளோ விதமான புதுசு புதுசாக சினிமா கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. எவ்வளோ கேமராமேன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆச்சரியமாக இருக்கும். 40 வருஷமாக ஒரு சினிமா கம்பெனி இன்னைக்கு இருக்குன்னா இந்தியா அளவில் ராஜ்கமல் தான் இருக்குது. அவர் பாருங்கள், இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். இன்றைக்கும் ஒரு அமரன்னு ஒரு படம் அவர் சினிமாவுக்காக அவர் பண்ண இத்தனை வருஷமாக அவர் இருந்தார் இல்லையா, உண்மையாக அதுக்கான காலம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்துட்டே இருக்கு. வட்டியும் முதல்மா கொடுக்குது அவருக்கு. அது அவர் சினிமாவை நேசித்தது தான். அந்த அபூர்வ சகோதரர்கள் மாதிரியான ஒரு படம்னா சொந்த கம்பெனியில் எடுத்து எத்தனை படங்கள், எவ்வளவு தேவர் மகன் மாதிரி படங்கள். இப்போ உத்தம வில்லன் படத்தினுடைய அனுபவங்கள்ல நீங்க உழண்டுட்டு இருக்கும் பொழுது ரஜினி சார் உங்களோட தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுறாருன்னு நாங்க கேள்விப்பட்டோம். என்ன சொன்னார்? ஆக்சுவலி அதே காலகட்டத்தில் ரஜினி சாரோட படம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி போச்சு. எப்போ உத்தமன் ரிலீஸுக்கு முன்னாடி கண்டினியூ படங்கள் நம்ம கம்பெனியில் போயிட்டு இருக்கல. அப்போ நம்ம பெருங்கனவு என்னங்க, ரஜினி சார் கமல் சார். கமல் சாரோட பண்ணிட்டோம், ரஜினி சாரோட பண்ணணும் இல்லையா. முருகதாஸ் டைரக்டர், சார் ஹீரோ, போய் பேசியாச்சு, படம் பண்ணுறதுக்கு ரெடி. அது கொஞ்ச நாளில் அந்த படம் தான் வேற ஒரு கம்பெனிக்கு நடந்துச்சு. முருகதாஸும் ரெடி, நம்ம கம்பெனிக்கு சாரும் ஓகே சொன்ன ஒரு கதை. ஆக்சுவலி தனுஷு சாருடைய காம்பினேஷனில் கதை சொல்கிறேன்னு சொல்லி வந்தார் முருகதாஸ். அப்போது சாருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், லிங்கா அப்போ ஓடல, சார் பாருங்க இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் சொல்லலான்னு இருக்கார் சார். இந்த நேரத்தில் நம்ம தனியாக ஜெயிக்கணும் சார், அப்படி காம்பினேஷனில் கதை வேணாம், நம்ம இப்போ அப்படி வரக்கூடாது. சரி சார், சார் அதை பார்த்துக்கலாம் சார், அப்படி ஒரு கதை இருக்கான்னு கேளுங்க, கேட்டோன்னார். எனக்கு இந்த சந்திப்பை தள்ளியே போடக்கூடாதுன்னு தோணுச்சு. முருகதாஸ் சொன்னார், இல்லையே எங்கள் கதை எப்படி போய் பார்க்குறதுன்னா, ஆண்டு வேலை பிடிச்சிக்கலாம் பாருங்கள். நாங்கள் 2 பேரும் காரில் போகிறப்ப பாங்கூரை போய் நெருங்கலை, கதை ரெடி, ப்ராமிஸ், இதை சொல்லிடலாமான்னு கேட்டார் முருகதாஸ். சூப்பராக இருக்கு முருகதாஸ், இதையே நம்ம சொல்லிடலாம் சொல்லிட்டு போனோன்னே நிறைய பேசினோம். அப்படியே கமல் சார்கிட்ட ரஜினி சார்ட்டெலாம் நான் போகிறப்ப எப்படி இருக்குன்னா, நானாக கிளம்பி வரணும். நான் ஒரு சினிமாவுக்காகவே நேர்ந்து விட்ட மாதிரி ஆளு. நான்லாம் எங்கெங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா ரசித்த விஷயத்துலையும் அவங்க கூட நம்ம பேசுறது, அவங்களும் நம்மகிட்ட பேசுறது, 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் போகும் மீட்டிங். அப்படி தான் கமல் சார் கூட ரஜினி சார் கூட எல்லாம் போகும். இது ரஜினி சார்கிட்ட போனோன்னே ரஜினி சார் எப்போ போனாலும் ரஜினி சார் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பற்றி சொல்வார். நெகட்டிவ் கேரக்டர்னா ராவணன் பண்ணணும் அவருக்கு. ராவணன் ஒன்று அப்படி அவர் கதை சொல்கிறது சூப்பராக இருக்கும். ரஜினி சார்கிட்ட கதை கேட்டால் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவர் சொல்கிற விதம், மாடுலேஷனு அப்படியே உணர்ச்சி அப்படி இருக்கும், அப்படி சொல்லுவார். சொல்லிட்டு நான் பயங்கர ஃபேனு, அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருப்பேன், அப்படி பார்ப்பேன் வர. அப்புறம் தெரியும் அவங்களுக்கும், அவங்க இந்த பையன் நம்மளை ஃபாலோ பண்ணானா இல்லையா, உண்மையா இருக்கா இல்லையாங்கிறது எங்க பில்லால தொடங்கி அவருடைய சின்ன சின்ன ரியாக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நம்ம பேசுறப்போ அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம இந்த பையன் நம்மளை ஃபாலோ பண்ண வந்தான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த கண்டினியூட்டி தெரியும். அப்போ கதை சொல்லி ஓகே படம் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் அப்படியே தான் உத்தம ரிலீஸுக்கு பிறகு அப்படியே சீன் மாறுதில்ல, அதில் நம்மளாக போகாமல் விட்டுட்டோம். அவர்கிட்ட போய் பார்க்கல, பேசலை. ஆனால் என்னுடைய லைஃப்பில் ஏதாவது சோதனையான விஷயங்கள் காலகட்டங்களில் ஏதாவது பேப்பர் நியூஸோ டிவிலையோ பார்த்தா உடனே ஃபோன் பண்ணுவேன். பர்டிகுலராக லிங்குசாமி 6 மாத சிறை மிகப்பெரிய ரோலிங் ஹெட் நியூஸாக ஒரு பெருசாலாம் ஓடி இருந்துச்சுல, அப்போது ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்னாச்சு, உண்மையிலே பர்சனலாக சத்தியமாக சொன்னார் சார், மேடம் நான் ஒரு மாதிரி கலங்கிட்டேன் அப்படின்னு, எல்லாம் சரியாயிடுச்சா எப்படி இருக்குன்னு அவ்வளோ தூரத்துக்கு கேட்டார். அது மாதிரி கமல் சார் இந்தியன் செட்டில் போய் மீட் பண்ணும்போது அவரும் அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இப்போ ஒன்றும் இல்லையே சரியாயிடுச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது இப்போ நான் ஒரு 3 பேரை சொல்ல போகிறேன். அவங்களை குறித்த உங்களுடைய மனப்பதிவுகளை நீங்க சொல்லுங்க. நீங்க ரொம்ப பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா, நீங்க ஓப்பனிங் கொடுத்த பையா படத்துல தமன்னா,
அப்புறமா உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய தோழின்னு நீங்க சொல்ற நாங்க கேள்விப்படுற கீர்த்தி சுரேஷ். நான் ஒன்று சொன்னா அதுக்கு பதில் ஒன்று சொல்லணும், திருப்பி போடணும். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் 2 பேருக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு 19-20 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி முதல்ல பண்ண வேண்டியது நயன்தாரா தான் பண்ண வேண்டியது. லைட் போயிடும், உடனே பண்ணணும்னு நினச்சா ஒரு புடவை அப்படி சுற்றி நின்னா போதும் 3 பேர் டப்புன்னு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ரெடி சார் அது வந்து நிற்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.